ஸோ நம்ம எல்லாரும் ஆசையோடு எதிர்பார்த்த அந்த ஃபைனல் வின்னிங் மொமெண்ட் வந்துருச்சு. அந்த ட்ராஃபி எடுத்து விஜய் சேதுபதி சார் ரொம்ப இது இல்லாமல் சௌந்தர்யா 2 பேரோட கையும் பிடிச்சிட்டு த வின்னர் இஸ் முத்துக்குமரன்னு டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப டென்ஷன் கிரியேட் பண்ணல. ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா ப்ரைஸ் வந்து 40,50,000 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் ஒரு கார் கொடுத்தாங்க, ஒரு G2 ஒரு பிளாட் கொடுத்தாங்க, ரன்னருக்கே ஒரு பிளாட் கொடுத்தாங்க. இந்த வாட்டி ரன்னருக்கு எல்லா வருஷமும் ஒன்றும் கிடையாது, லாஸ்ட் இயர் மட்டும் கிடச்சிது. இந்த வாட்டி வின்னருக்கே வெறும் 40,50,000 தான் கொடுத்தாங்க. நானும் கடைசி நிமிஷம் வரைக்கும் வேறு ஏதாவது கொடுப்பாங்க என் நண்டு பிராங்க் லுங்கிலேருந்து ஒரு 100 லுங்கியாவது கொடுத்துருக்கலாம். அதுவும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. சரி பரவாயில்ல, முத்துக்குமரனோட ஹாப்பி வின்னிங் மொமெண்ட்டை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். இருந்தாலும் என்னால் அப்செட் ஆகாமல் இருக்க முடியல. கண்டிப்பாக அவருக்கு அந்த பேசின பணமான ஒரு 50 லட்சமாவது கொடுத்துருக்கலாம், அதையும் கொடுக்காம இப்படி கெடுத்துட்டாங்க. பட் அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சௌந்தர்யா வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக அந்த இடத்துல நின்றுட்டாங்க. அவ்வளோ ஒரு ஸ்மைலோட ஒரு ஹாப்பினஸோடு நின்றுட்டாங்க. முத்துக்குமரனும் அந்த ட்ராஃபியை வாங்கிட்டு போய் சவுண்டு கையில் கொடுத்தாரு. கொடுத்த உடனே அதுக்குள்ளே ஒரு ட்ராமா பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் கிண்டல் அடித்தார். கீழேருந்து யாரோ ஸ்ட்ராட்டஜின்னு கற்றுனாங்க. அப்போ வந்து சவுண்டும் அதை பிடிச்சிட்டு ரொம்ப அழகாக போஸ் கொடுத்துட்டு சௌந்தர்யா சொன்னாங்க, பரவாயில்ல சார், நான் கூட நீங்கள் என் கையில் கொடுத்துருவீங்களோன்னு நினச்சேன். என் கையில் கொடுத்துருந்தீங்கன்னா எங்கள் அப்பாவே பிடிங்கிட்டு போய் அது முத்து கையில் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வின்னர் பெருந்தன்மையாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா வின்னருக்கு வந்து அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, பெருந்தன்மையாக இருக்காங்க. ரன்னர் வந்து அந்த இடத்துல நம்ம வின்னர் ஆகலைங்கிற வருத்தத்தில் இருப்பாங்க. பட் அந்த இடத்த வந்து சௌந்தர்யா ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக கொண்டு போனாங்க. அதை விஜய் சேதுபதி சாரும் அக்னாலேஜ் பண்ணார். ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டீங்க சௌந்தர்யா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. 2 பேரையும் பார்க்க ஏதோ ஸ்கூல் பிள்ளைங்க அம்மா அப்பா அந்த சண்டை போட்டுட்டு நிற்கிற ஸ்கூல் பசங்க மாதிரி தான் இருந்துச்சு. 2 பேருமே ஒரு ரொம்ப மெச்சூரிட்டிலாம் இல்லாமல் ஒரு குட்டி பசங்க மாதிரி தான் நின்றுட்டு இருந்தாங்க. 2 பேரும் அம்மா அப்பாவும் ஃப்ரண்ட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சௌந்தர்யா அம்மா அப்பாவை அதுக்கு மேலே பாராட்ட முடியாது. அவங்களும் அவ்வளோ ஹாப்பினஸோட அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பின்ன கலாமா கேட்கவே வேணாம். கலாமா சூப்பர் ஹாப்பி. அவ்வளோ நல்ல ஒரு பிள்ளையை வளர்த்து இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இந்த விக்ட்ரியை கண்டிப்பாக டிசர்வ் பண்ணுறாங்க. அண்ட் கலாமா என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் மெட்ராஸ் அப்படின்னாலே எங்கள் ஊரில் எல்லாரும் பயப்படுவாங்க, இனிமேல் யாரும் பயப்பட மாட்டாங்க, குமரா வந்து ஜெயிச்சிட்டான், அதனால இனி எங்கள் ஊர்க்காரங்களும் எல்லாரும் தைரியமாக அங்கே வருவாங்க, அதுக்கு விஜய் டிவிக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் நன்றி அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, நீங்கள் ஒரு நல்ல பிள்ளையை வளர்த்துருக்கீங்க. சும்மா ஒன்றும் உங்கள் பையன் ஜெயிக்கலை, எல்லாரும் சும்மாவும் ஓட்டு போடல, உங்கள் பையன் அதை கண்டிப்பாக டிசர்வ் பண்ணுறான், அதனால தான் உங்கள் பையனுக்கு அது கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. உங்கள் வயசுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.